விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காணச் சென்று உயிரிழந்த 5 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உத்தரவினை தற்போது அறிவித்திருக்கிறார். 5 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேற்று விமானப்படை சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. 15 லட்சத்திற்கும் கூடுதலான மக்கள் அந்த பகுதியில் திரண்டனர். இதில் பல்வேறு கண்டனங்கள் அரசுக்கு எதிராக எழுந்த நிலையில் தற்போது மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்திருக்கிறார். 5 பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இல்லை, அவர்கள் வெயிலின் காரணமாக தாக்கத்தின் காரணமாகவே உயிரிழந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் வழங்கவும் நிதியுதவி வழங்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதலாக விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, என்ன விவரம்? கோபால், நேற்றைய தினம் இந்த விமானப்படையினுடைய வான்வழி சாகச நிகழ்ச்சிகளை காண வந்த பொதுமக்கள்ல 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய குடும்பத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சென்னையில் இந்திய விமானப்படையினரால் சாகச நிகழ்ச்சி என்பது நேற்று தினம் நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரையில நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை தேவையான நிர்வாக ரீதியிலான ஒத்துழைப்பும் வசதிகளை செய்து கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை கோரியிருந்த நிலையில அதற்கு மேலாகவே தமிழக அரசு அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தது என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கென தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, தீயணைப்புத்துறை, சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய முக்கிய துறைகள் ஒருங்கிணைந்து சிறந்ததொரு நிகழ்ச்சியை சென்னை மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன என்பதனை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் கூட்ட நெரிசல் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இருப்பினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவுல மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்ப செல்லும் போது மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்தனர் என்பதை தான் நேற்றைய தினமே அறிந்தேன் என்பதை தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை, ஒரு நம்பிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வுல கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் 5 விலைமதிப்பற்ற உயிர்கள் நாம் இழந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அவருடைய இழப்பு என்பது எவராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. எனவே அந்த இழப்பை அறிந்து நான் துயருற்றேன், வருத்தமடைந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சற்று ஆதரவளிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது அரசினுடைய ஒரு கவனக்குறைவு தான் என்பதை போன்ற பல்வேறு கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே இதில் உயர்மட்ட ஒரு குழுவை அமைத்து இதற்கான உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு தற்போது 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்து வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்பு தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.